أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إن الله تعالى لا ينظر إلى صوركم وأموالكم ولكن إنما ينظر إلى قلوبكم وأعمالكم صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இறையில்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்கின்ற முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்துவிட்ட எல்லா குற்றங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் தேங்கி கிடக்கக்கூடிய ஆகுமான நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் குழுவிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்காக இடமளித்து இங்கு கட்டிடத்தை எழுப்பி இன்று வரையிலும் இதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நிதியுதவி செய்து நன்கொடைகளை அளித்து உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் சில கட்டங்களில் உயர்வை எட்டி பிடிப்பதற்கான அடிப்படையான விஷயமாக நம்முடைய எண்ணம் என்பது இருக்கிறது. சில பெரியவர்கள் வாழ்த்தை சொல்கின்ற பொழுது இப்படி சொல்லி துஆ செய்வார்கள்: உன்னுடைய எண்ணம் போல நீ உயர்ந்து இருக்க வேண்டும் என்று துஆ செய்வார்கள். சில மனிதர்கள் நல்ல வாழ்வை, சந்தோஷமான மகிழ்வான ஒரு வாழ்வை வாழக்கூடியவர்களை பார்க்கின்ற பொழுது மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்டு: அவருடைய எண்ணம் போல் அல்லாஹ் அவரை வாழ வைத்திருக்கிறான். அந்த மனிதனுடைய எண்ணம் நல்ல எண்ணம், அதனால் அவர் நல்ல நிலையில் வாழ்கிறார். வாழ்க்கையில் வீழ்ந்தவர்களை சிலர்களை பார்க்கின்ற பொழுது அப்பொழுதும் சிலர்கள் சொல்வார்கள், அவருடைய எண்ணம் கெட்ட எண்ணம், அதனால் அவர் வீழ்ந்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வும் வீழ்ச்சியும் என்பது நம்முடைய உள்ளத்தில் உண்டான எண்ணத்தை கொண்டிருக்கிறது. எண்ணம் என்பதை குறித்து அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய ஒரு வசனம்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். இந்த இடத்தில் யா அய்யுஹன்னாஸ் என்று அல்லாஹ் அழைக்கவில்லை, மனிதர்களே என்று அழைக்கவில்லை.
இதனுடைய காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் எல்லோரும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இறைவன் நாடுகிறார். நல்ல எண்ணத்தை உடையவர்களாக இறை நம்பிக்கையாளர்கள் இருப்பார்களேயானால் அவர்களுக்கு இந்த உலகம் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் அவர்களுக்கான ஈடேற்றம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக யா அய்யுஹன்னாஸ் என்று அல்லாஹ் பொதுப்படையாக அழைக்காமல், ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அல்லாஹ் அழைத்து விடாமல் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை அழைக்கிறான் அல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை அல்லாஹ் அழைத்து ஒரு செய்தியை சொல்கிறான். இஜ்தனிபு கஸீரன் மினல் வன்னி, பெரும்பான்மையான எண்ணங்களில் இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். படைத்த ரப்புல் ஆலமீன் படைக்கப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் ஒன்றை ஏவுகிறான். எண்ணங்களில் பலதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்ன பஅதல் வன்னி இஸ்முன், சில எண்ணங்கள் அது பாவமாக இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எண்ணங்கள் பாவமாக ஆகிவிடும். உள்ளம் என்பது ஒவ்வொரு நிலைகளிலும் எண்ணங்களை சுமக்கக்கூடியதாக, எண்ணங்கள் உருவாகக்கூடிய இடமாக இருக்கிறது. அந்த உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹதீஸினுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹுஸ்னுல் வன்னி மின் ஹுஸ்னில் இபாதா, நல்ல எண்ணம் என்பது, நல்ல எண்ணம் அது வணக்கத்தினுடைய நன்மையாக இருக்கிறது, நல்ல வணக்கத்திலிருந்து உள்ளதாக இருக்கிறது. எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய வணக்கமும் நல்ல வணக்கமாக இருக்கும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எண்ணம் நன்மையானதாக இருக்குமேயானால் வணக்கத்திலிருந்து உண்டான நன்மையாக அது கருதப்படும். சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு உபதேசிக்கின்ற நேரத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என் அருமை மகனே, நீ இந்த உலகத்தில் கிழிந்தலான கந்தல் ஆடை அணிந்த ஒருவரை பார்க்கின்ற பொழுது நீ ஏளனமாக பார்த்து விடாதே. உன்னுடைய உள்ளத்தில் அவரை தாழ்வாக நீ எண்ணி விடாதே. நல்லதை எண்ணுவது மட்டுமல்ல, சில இடங்களில் மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது நல்லெண்ணத்தோடு அவர்கள் மீது நல்மதிப்போடு பார்க்க வேண்டும். நம்மை விட தாழ்ந்த நிலையில் இருக்கிறான் என்கின்ற எண்ணம் ஒரு மோமினுடைய உள்ளத்தில் வருவது கூடாது என்பதை தன்னுடைய மகனாருக்கு உபதேசிக்கின்ற பொழுது சொல்கிறார்கள். கந்தலான கிழிந்த ஆடை அணிந்திருக்கக்கூடிய ஒருவர், அவரை நீ பார்த்தால், நீ பார்க்கின்ற பொழுது ஏளனமாக பார்த்து விடாது. சொல்லிவிட்டு சொல்வார்கள், நீ ஏளனமாக பார்த்தால் அவருடைய இறைவன் தான் உன்னுடைய இறைவன். அந்த மனிதனை யார் படைத்தானோ அவன்தான் உன்னையும் படைத்திருக்கிறான். அடுத்த நாளில் அவருடைய இடத்திற்கு உன்னை அவன் கொண்டு வருவதற்கும் ஆற்றல் உள்ளவன் என்று தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார்கள். என்னங்க இவர் கிழிந்த ஆடை அணிந்திருக்கிறாரு, சாதாரணமான ஒரு நிலையில் இருக்கிறாரு, இந்த எண்ணம் வருது இல்லையா? நான் எப்படி இருக்கிறேன், இவ்வளவு தரமான ஆடை அணிந்திருக்கிறேன், இவ்வளவு நிலையில நல்ல சுத்தமா பரிசுத்தமா இருக்கிறேன், நான் எவ்வளவு நீட்டா இருக்கிறேன், இது மாதிரியான எண்ணங்கள், அழுக்கான ஆடை அணிந்து தலைவிரி கோலமா, என்ன இந்த மனிதர் இப்படி இருக்கிறாரு, இந்த எண்ணங்கள் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை அந்த நிலைக்கு அல்லாஹ் உன்னை கொண்டு வருவதற்கும் ஆற்றல் உள்ளவன். ஏனென்றால் நம்முடைய எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு மோமின், ஒரு முஸ்லிமுடைய வார்த்தையில் ஒன்று வெளியாகி அதில் நல்லதை எடுத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறு இருக்குமையானால், ஒரு வார்த்தையை ஒரு மோமின் சொல்கிறார், ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாகவே எந்த ஒரு வார்த்தையுமே
அதை நன்மையானதாகவும் எடுக்கலாம், மனிதனுடைய சிந்தனை எப்படி அதை தவறாகவும் விளங்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு மூமின் முஸ்லிமுடைய நாவில் இருந்து வெளியான வார்த்தையில் நல்லதை எடுத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறு இருக்குமையானால் நீ நல்லதை எடுத்துக்கொள். ஒரு முஸ்லிமினுடைய விஷயத்தில் நல்லெண்ணத்தை நீ எப்பொழுதுமே மேற்கொள் என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தையை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நான் மேல் ஓதி காட்டிய குர்ஆனுடைய வசனத்திற்கு கீழால் விளக்கம் தருகையில் இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். ஒரு மனிதன் சொல்லிவிட்டான் ஒரு வார்த்தை, அதில் நல்லதை நம்மால் எடுக்க முடியும் என்கின்ற நிலை இருக்குமையானால், அதற்காக இருக்குமையானால் அது வார்த்தைகளிலும் நல்லதை மட்டுமே நான் எடுக்க வேண்டும். முஸ்லிமினுடைய விஷயத்தில், இறை நம்பிக்கையாளருடைய விஷயத்தில் நல்லதை நான் எண்ண வேண்டும் என்பதை உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எண்ணம் என்பதுதான் வாழ்க்கையினுடைய மூலதனம். எண்ணம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மூலம். அது அறிஞர் ஒருவர் சொல்கிறார், எண்ணங்களில் நீங்கள் கவனமாக இருங்கள். உள்ளத்தில் உதிக்கக்கூடிய எண்ணத்தினுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள். ஏனென்றால் அந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய வார்த்தைகளாக மாறுகின்றது. நாம் எதை நினைக்கின்றோமோ அது வார்த்தையாக வருகிறது. சொல்லிவிட்டு அவர்கள் இன்னும் சொல்கிறார், உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் கவனமாக இருங்கள். ஏனென்றால் உங்களுடைய வார்த்தை என்பதுதான் உங்களுடைய செயலாக வருகிறது. எண்ணம் வார்த்தையாக, வார்த்தை செயலாக வருகிறது. உங்களுடைய செயலுடைய காரியங்களில், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலும் கவனமாக இருங்கள். ஏனென்றால் உங்களுடைய செயல்கள் தான் பழக்கமாக மாறுகிறது. நீங்க எதை செய்றீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய பழக்கமாக மாறிவிடுகிறது. உங்களுடைய பழக்கத்தினுடைய விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருங்கள். நீங்கள் எதை பழக்கமாக கொண்டிருக்கின்றீர்களோ அதுதான் உங்களுடைய ஒழுக்கமாக மாறுகிறது. அதுதான் உங்களுடைய ஒழுக்கமாக மாறுகிறது. உங்களுடைய ஒழுக்கத்தினுடைய நடவடிக்கைகளில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஒழுக்கத்தினுடைய நடவடிக்கையில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஒழுக்கம் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையை அது உருவாக்குகிறது என்று அறிஞர் சொல்கிறார். நாம் விளங்க வேண்டும், நம்முடைய எண்ணம் என்பது பரிசுத்தமாக இருக்குமையானால் நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்கும் என்பதை இந்த அறிஞருடைய வார்த்தை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத்தி, செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டிருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரியினுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் முதலாய் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ். முதலாக பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் இந்த செய்தி, இந்த ஹதீஸ். ஏனென்றால் ஒரு முஸ்லிம் அவனுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் என்பது அவனுடைய எண்ணத்தினுடைய ஓட்டங்கள் சரியாக இருக்க வேண்டும். அது சரியா இருந்தால் தான் எல்லாம் சரியாகும். உள்ளத்தில் அழுக்கு, செயல்களில் நல்லது என்று பார்க்க முடியுமானால் முடியாது. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை எதற்காக பதிவு செய்தார்கள்? தன் கிதாபில் ஹதீஸினுடைய தொகுப்பை தரக்கூடிய இமாம் அவர்கள் முதலாய் இந்த ஹதீஸை எதற்காக பதிவு செய்தார்கள் என்று எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் எங்களுக்கு சொல்கின்ற பொழுது ஒன்றை சொன்னார்கள். இந்த கிதாபை நீ படிக்கின்ற பொழுது, ஹதீஸுகளை பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு ஹதீஸுகளினுடைய நிலைகளையும் அதனுடைய யதார்த்தத்தையும் உள்ரங்கத்தையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை இதன்படி நான் அமைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையான நல்ல எண்ணம் உன்னுடைய உள்ளத்தில் வர வேண்டும். அதற்காக ஹதீஸுகளினுடைய பெருமானாருடைய நாவில் இருந்து வந்த வார்த்தைகளை படிப்பதற்காக அந்த கிரந்தத்தை ஒரு மனிதன் எடுக்கின்ற பொழுது முதல் ஹதீஸ் என்பது அவருக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, இதில் பார்க்கக்கூடிய எந்த ஒன்றையும் நீ நன்மையாக எடுக்க வேண்டும், அதை உன்னுடைய வாழ்க்கையினுடைய படிப்பனையாக பாடமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான்
உள்ளத்தில் நல்ல எண்ணத்தை விதைப்பதற்காக வேண்டி முதல் ஹதீஸாக இன்னமல் அஅமாலு பின்னியாத்தி என்ற ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அருமையானவர்களை, நாம் உண்மையான விஷயம் அதுதான். ஒரு மாணவன் படிப்பதற்காக வேண்டி அல்லது ஒரு சாமானிய ஒரு மனிதன் ஒரு புத்தகத்தை ஒரு நூலை எடுக்கின்ற பொழுது இதில் என்ன இருக்கிறது, இதை முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும், இதில் நல்ல பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு அந்த எண்ணத்தோடு நூலை தொடுவாரையானால் அவர் படிக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நேரம் போகல, இந்த நேரம் போகிறதுக்காக வேண்டி இந்த புத்தகத்தை கொஞ்சம் படிப்போம் அப்படின்னு ஒருவர் எடுத்து படிக்கிறாருன்னு வைங்க, அங்கு நேரங்கள் மட்டும்தான் கடத்தப்படுமே தவிர அந்த புத்தகத்தில் உண்டான கருத்துக்கள் என்பது அவருடைய வாழ்க்கைக்கு உதவியாக ஒருபோதும் அமையாது. இதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுருக்கமாக சொன்னார்கள். காரியங்கள் அனைத்தும் எண்ணங்களே கொண்டிருக்கிறது என்றார்கள். அருமையானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடிய நல்லமல்கள் ஏராளமாக இருக்கலாம். தன்பீஹுல் ஹாஃபிலின் என்கின்ற ஒரு நூலில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறான். மறுமையில் ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் மறுமையில் கொண்டு வரப்படுவார். நிறைவான நன்மைகள் குவியல் குவியலாக இருக்கும். நன்மையை பார்த்து அவருக்கு நிறைய இருக்கும். சொர்க்கத்திற்கு போகலாம், இவர் சொர்க்கவாதி அப்படின்னு அடையாளப்படுத்தப்படக்கூடிய அளவில் நன்மைகள் பெரிய அளவில் இருக்கும். மலக்குகளில் ஒருவர் வருவார், வந்து ஒரு அறிவிப்பு செய்வார். இவரிடமிருந்து இவர் செய்த தவறுக்கு பகரமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யாரேனும் இருந்தால் அவருடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தினுடைய வாழக்கூடிய நேரத்தில் இந்த மனிதர் உங்களுக்கு ஏதேனும் குற்றங்கள் தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுக்கு பகரமாக இன்றைய தினத்தில் அவரிடமிருந்து நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு மலக்கு அறிவிப்பு செய்வார். மலக்கினுடைய அறிவிப்பு வந்ததும் சிலர்கள் வருவார்கள். உலகத்தில் அவரோடு சமகாலங்களில் வாழ்ந்தவர்கள் வருவார்கள். வந்தவர்கள், இந்த மனிதர் இந்த நாளில் எனக்கு இந்த தவறை செய்தார், இந்த வார்த்தையை பிரயோகித்தார், என் மீது கடுகடுப்பான வார்த்தைகளை சொன்னார், என்னுடைய காரியத்தில் இதற்கு மாற்றம் செய்தார், என்னுடைய பொருளில் இதை மோசடி செய்தார், என்னுடைய உரிமையில் இதை அபகரித்துக் கொண்டார், இப்படியான அவர் மீது உண்டான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லப்படும். அவருடைய நன்மையிலிருந்து யார் மிக பிரம்மாண்டமான நன்மை குவியலோடு நின்று கொண்டிருந்தாரோ அவருடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து கொடுக்கப்படும். கொஞ்சம் கொஞ்சம் அது குறைந்து கொண்டே இருக்கும். கடைசியாக ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். நன்மைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். அவருக்கான நன்மைகள் என்பது இருக்காது. என்ன நடக்கும் என்கின்ற பரிதவிப்பில் அந்த அடியார் இருக்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்லுவான், அடியானே, உன்னிடத்தில் உண்டான ஒரு விஷயத்தை என்னுடைய மலக்குமார்கள் கூட, என்னுடைய படைப்பில் பரிசுத்தமான மலக்குமார்கள் கூட அறிந்திடாத நிலையில் உன்னிடமிருந்து உண்டான ஒரு காரியத்தை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ எண்ணிய நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணம், உன்னுடைய நல்ல எண்ணத்தை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அதில் 1க்கு 70 மடங்காக நன்மைகளை நான் அதிகப்படுத்தி வைத்திருக்கிறேன். நீ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சில தவறுகள் செய்தாய், அந்த தவறுக்குரிய பகரமாக இன்றைக்கு நன்மைகள் எல்லாம் போய்விட்டது. ஆனால் நீ வாழும் காலத்தில் சில நல்ல எண்ணங்களை உனக்குள்ளால் எழுந்தது, நல்ல எண்ணங்கள் கொண்ட நிலையில் நீ வாழ்ந்தாய். அதனால் அந்த நன்மைகள் இதோ உனக்கு பயன் தருகிறது என்று அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை தன்பீஹுல் ஹாஃபிலின் என்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார். எண்ணங்கள் சரியாக இருக்கணும். மனிதனுடைய பார்வை என்பது புறத்தை பார்க்கக்கூடியது. ஆடை எப்படி, அவருடைய அதிகாரம் என்ன, அவர் வாங்கிய பட்டம் என்ன, அவருக்கு இருக்கக்கூடிய செல்வம் என்ன,
இதைத்தான் மனிதன் பிற மனிதனுடைய பார்வையில் பார்க்கப்படுகிறான். அவர் எப்படிப்பட்டவர், செல்வாக்கில் எப்படி, என்ன பவர் உள்ள ஆள், அவர் அரசியல் சார்ந்த பவர் என்ன இருக்குது, அவரை கொண்டு என்ன பிரயோஜனத்தை நாம் அடையலாம், இப்படியான சிந்தனைகளில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கக்கூடிய உலகம் இது. ஆனால் அல்லாஹ்வினுடைய பார்வை எப்படி இருக்கும்? அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸினை சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இன்னல்லாஹ தஆலா லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய தோற்றத்தின் பக்கம், என்ன உருவ அமைப்பு, வெள்ளையா கருப்பா, நல்ல தடகாத்தமான உடலுடையவராக இருக்கிறாரா, இது மாதிரியான உருவ அமைப்பின் பக்கமோ அம்வாலிக்கும் உங்களுடைய செல்வங்களின் பக்கமோ அல்லாஹ் பார்க்க மாட்டான். லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும், உங்களுடைய உருவத்தின் பக்கமோ உங்களுடைய செல்வத்தின் பக்கமோ அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் என்றாலும் அல்லாஹ் இன்னமா யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும் என்றாலும் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் பார்க்கிறான். உள்ளத்தை பார்க்கிறான் என்று சொன்னால் உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணத்தை அல்லாஹ் பார்க்கிறான். உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணத்தை அல்லாஹ் பார்க்கிறான் என்பதுதான் பொருள். வ அமாலிக்கும் உங்களுடைய செயல்களை அல்லாஹ் பார்க்கிறான். யஹ்யா உலூமுத்தீனின் ஒரு செய்தி பதிவு செய்திருக்கிறாங்க. இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. ஒரு நபர் வந்தார் பெருமானாரிடத்தில், ஒரு சஹாபி வந்தவர்கள் பெருமானாரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒட்டகை, அதை நான் சரியான முறையில் கட்டி வைத்துவிட்டு அதற்குரிய பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் நான் கேட்க வேண்டுமா, அல்லது அதை அவிழ்த்து விட்ட நிலையிலே அல்லாஹ்விடத்தில் நான் அதற்குரிய பாதுகாப்பை கேட்க வேண்டுமா? எனக்குரிய ஒட்டகம் அது பாதுகாப்பா எனக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கணும். அதனால அதை கட்டி வைக்க வேண்டிய இடத்தில் கட்டி வைத்து விட்டு நான் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடணுமா, அல்லது சாதாரணமாக அதை கட்டி வைக்காம அதை அவிழ்த்து விட்ட நிலையில் நான் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணுமா அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அருமை தோழரே, அதை உரிய நிலையில் நீங்கள் கட்டி வைக்க வேண்டும். உரிய நிலையில் நீங்கள் கட்டி வைக்க வேண்டும். அதற்கான சில உரிமைகள் இருக்கு. சில இடங்களில் பார்க்கிறோம், சில நேரங்களில் வளர்க்கக்கூடிய அந்த பிராணிகள் அது சரியாக படுத்து உறங்குவதற்கான இடம் இல்லாத நிலையில் கழுத்து இறுகும்படியான கட்டுக்குள்ளால் அதை வைத்திருப்பார்கள். அதற்கான நோவினை தரும்படியான கட்டு என்பதை இங்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடாமல் சொல்கிறார்கள். உரிய நிலையில் அதை கட்ட வேண்டும். அதற்கு எது பாதுகாப்பை அதை கட்ட வேண்டும். அப்படி கட்டணும். கட்டிவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், பாதுகாப்பு தேட வேண்டும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்தில் இரண்டும் இருக்கிறது. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயலை நீங்கள் சரியாக செய்கின்ற பொழுது அதற்குண்டான எண்ணம் என்பது எப்படி இருக்கணும், சரியாக இருக்குமையானால், உங்களுடைய செயலும் சரியாக இருக்குமையானால் அல்லாஹ் நிச்சயமாக அதை பாதுகாப்பான் என்பதை சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் அடியார்களுடைய விஷயத்தில் அவர் எப்படி நடந்து கொள்கிறான் என்றால், அடியார் அல்லாஹ்வை எப்படி எண்ணுகிறானோ அப்படி நடந்து கொள்வான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், வாரந்தோறும் நமது பள்ளியில் ஓதக்கூடிய ரஷீதியா ராத்திபினுடைய துவக்கமாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, ஹதீஸ் குதுசி என்பார்கள். அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை, ஆனா இந்த லன்னி அபதி பி வ அன மஅஹு, என்னுடைய அடியான் என்னை எப்படி எண்ணுகிறாரோ அப்படி நான் அவரோடு நடந்து கொள்வேன். அல்லாஹ் சொல்கிறான். நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்கின்ற அந்த மன உறுதியோடு நாம் வாழ்வோமையானால், அந்த எண்ணம் மட்டுமல்ல, அதற்கான பாவச் செயல்களையும் தவிர்த்து வாழ வேண்டும். எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது, செயலும் இருக்க வேண்டும். ஒட்டகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற துஆ மட்டும் என்பது போதாது, அதை பாதுகாப்பதற்கான வழியில் அதை கட்டி வைக்க வேண்டும் என்பது போல, பாவங்களை விட்டும் தவிர்ந்த நிலையில் இறைவன் என்னை பாதுகாப்பான் மன்னிப்பான் என்கின்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால்,
நாளை மறுமையில் அல்லாஹ் அவனை மன்னிக்கக்கூடியவனாகவே நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் நரகத்திற்குரியவர் என்று தீர்ப்பாகிவிடும். நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மனிதர் இறைவனை திரும்பி திரும்பி அவருடைய அரிசின் பக்கம் பார்ப்பார். அல்லாஹ் அழைத்து கேட்பான், என்ன இறைவா, இந்த உலகத்தில் நான் வாழ்கின்ற பொழுது உன்னை ரஹ்மான், ரஹீம், கிருபையாளன், மன்னிக்கக்கூடியவன் என்றெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாய் என்று நான் உறுதி கொண்டிருந்தேன். அல்லாஹ் சொல்வான், அப்படியா? நான் மன்னிக்கக்கூடியவன் என்று நீ உறுதி கொண்டிருந்தாயா? நீ சொர்க்கத்திற்கு செல் என்று அல்லாஹ் அந்த மனிதனுடைய நிலையே மாற்றி அமைப்பான் என்பதையும் ஹதீஸின் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறது. என்று சொன்னால், அருமையானவர்களே, நம்முடைய எண்ணம் பிறரை குறித்து நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் யாரையும் தாழ்வாக எண்ணக்கூடிய எண்ணத்தை உடையவர்களாக நாம் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு சில நிமிடங்களில் எழக்கூடிய, ஒரு சில வினாடிகளில் எண்ணக்கூடிய அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துவிடும், அல்லது அல்லாஹ்விடத்திலே பெரும் கோபத்தை நமக்கு ஏற்படுத்திவிடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். காரணம், குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது, இஜ்தனிபு கஸீரன் மினல் லன்னி இன்ன பஅதல் லன்னி இஸ்முன். சில எண்ணங்களே பாவமாக இருக்கிறது. அதனால் பெரும்பான்மையான எண்ணங்களை, சந்தேகத்துக்குரிய எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே. அதனால நாம் வாழக்கூடிய நேரத்தில் நம்மை குறித்து உண்டான எண்ணம், மற்றவர்களை குறித்து நல்ல எண்ணம் வைக்கணும். நம்மை குறித்து நாம் எப்படி மதிப்பீடு செய்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், மார்க்கம் அழகான வழிகாட்டுதலை சொல்லித் தருகிறது. தற்பெருமை என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவரிடத்துல தற்பெருமை, நான் ஒரு பெரிய ஆளு, என் குடும்பத்தில் நான் தான் மூத்த ஆழ்வர், என்னுடைய சம்பாத்தியம் தான் எல்லாமே, அதனால என்னுடைய மனைவி நான் என்ன சொன்னாலும் கேட்கணும், என்னுடைய பிள்ளை நான் எதை சொன்னால் அது அவர் அப்படி கட்டுப்பட்டு நிற்கணும். இது மாதிரியான நிலைகள், இந்த நிலைகளுக்குள்ளால் தன்னை தற்பெருமையாக கருதி கொள்வது, இது ஒரு முஸ்லீமுக்கான அழகல், முஸ்லீமிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு குணம் இது. அடுத்து, தன்னை கீழ்வான ஒரு நிலையில், ரொம்ப தாழ்வான நிலையில் தன்னை நினைத்துக் கொள்வது. இந்த இரண்டையும் ஒரு முஸ்லீம் இப்படியான எண்ணங்கள் உடையவராக இருக்கக்கூடாது என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தினுடைய இன்பத்தை எண்ணி ஒருவர் செயல்படக்கூடிய செயல்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய இன்பத்திற்காக வேண்டி செயல்படுறாரு. அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அதனுடைய நன்மை என்பது இந்த உலகத்தினுடைய சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் அவர் வாழக்கூடிய காலத்திலேயே வறுமையை தந்து விடுவான், வறுமையை தந்து விடுவான். எந்த மனிதர் இறைவனுக்காக வேண்டி நாளை மறுமை நன்மை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் இங்கு செயல்படுகிறாரோ, அல்லாஹ் அவருக்கு திருப்தியை, வாழ்க்கையில் ஒரு திருப்தியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்கிறார்கள் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் நல்லதாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் இன்னொருவரை பார்க்கிறார். பார்க்கப்படக்கூடியவர் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர், நல்ல செல்வத்தையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். அந்த மனிதர் தனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு ஞானத்தை கொண்டு செல்வத்தை வீணடித்து விடாமல் நல்ல வழிகளில் செலவு செய்கிறார், நல்ல வழியில அவர் செலவு செய்கிறார். இந்த மனிதர் பார்க்கிறார், இவரிடத்தில் செல்வம் இல்லை, பார்க்கிறார். பார்த்தவர் எண்ணுகிறார், அல்லாஹ் இவருக்கு கொடுத்தது போல அறிவு ஞானத்தையும் செல்வத்தையும் நமக்கு கொடுத்தால் நாம் இவரை போன்று நல்ல வழிகளில் செலவு செய்யலாமே என்று எண்ணுகிறார். என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையை போன்று செல்வம் கொடுக்கப்பட்டு சிறந்த அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட ஒருவர் நல்வழிகளில் செலவு செய்து அவர் பெறக்கூடிய நன்மையை போன்றே அல்லாஹ் இவருக்கும் நன்மையை கொடுக்கிறான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொன்றையும் சொன்னாங்க, ஒருவருக்கு அறிவு ஞானம் கொடுக்கப்படல, அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தான், ஆனா தீய வழியில செலவு செஞ்சாரு. இதை ஒருவர் பார்த்து ஆசைப்படுகிறார், இவரை மாறி நமக்கு செல்வம் இருந்தால் நாம என்ன செய்யலாம், தீய வழிகளில் மனம் போன போக்கில் செலவு செய்யலாமே அப்படின்னு எண்ணுகிறார் என்று சொன்னால் இவருக்கும் அவரை போன்று உண்டான தீமை எழுதப்படும் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பல நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. தபூக்கினுடைய யுத்தம் முடிந்து திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
கடுமையான சிரமத்தை அனுபவித்து கடும் சிரமத்தை அனுபவித்து நாம் மதீனாவை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு கிடைத்த நன்மைகளில் பெற்றுக் கொண்டவர்களும் மதீனாவில் இருக்கிறார்கள். நமக்கு கிடைத்தது போல நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், யா ரசூலல்லாஹ், உங்களோடு நாங்கள் பயணித்துக் கொண்டு வருகிறோம், நாங்கள் யுத்தத்தில் பங்கெடுத்தவர்கள், எங்களுக்கு சிரமத்தை நாங்கள் சகித்துக் கொண்டோம் அல்லாஹ்விற்காக வேண்டி, அதனால் எங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. ஆனால் மதீனாவில் இருப்பவர்கள் சிலர்களுக்கும் இந்த நன்மை கிடைக்கிறதே என்று நீங்கள் சொல்வதற்கான காரணத்தும் என்ன என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் மதீனாவில் தான் இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்களால் வர முடியாத காரணங்கள் சிலதின் காரணத்தினால் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் உண்டான எண்ணமெல்லாம் இந்த யுத்தத்தில் நாம் பங்கெடுக்க வேண்டுமே என்கின்ற ஆவல் அவருடைய உள்ளத்தில் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் நமக்கு தரக்கூடிய நன்மையை போல அல்லாஹ் அவர்களுக்கும் கொடுக்கிறான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரே ஒரு செய்தி, சாலிம் பின் அப்துல்லா என்பவர்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தில் பிற மனிதனுடைய விஷயத்தில் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் சரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் உங்களுடைய எண்ணம் சரியாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு நிறைவாக உதவி செய்கிறான். உங்களுடைய எண்ணம் மற்றவருடைய காரியத்தில் மற்றவருடைய விஷயத்தில் பரிபூர்ணமாக நல்ல எண்ணமாக அது ஏற்படுகின்ற பொழுது இறைவனுடைய உதவி என்பதும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறது. எப்பொழுது உங்களுடைய எண்ணத்தில் குறை ஏற்படுகிறதோ, பரிபூர்ணமான எண்ணம் இல்லாமல் நல்லெண்ணம் தான் ஆனால் குறைவாக நீங்கள் நல்லெண்ணம் உடையவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய உதவியை குறைத்துக் கொள்கிறான் என்று தன்னுடைய கடிதத்தில் எழுதினார்கள் என்பதை வரலாற்று நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களை, வாழும் காலமெல்லாம் நம்மை குறித்து உண்டான எண்ணத்திலும் பிற மனிதர்களை குறித்து உண்டான எண்ணத்திலும் நல்ல எண்ணம் உடையவர்களாக இஸ்லாம் கற்றுக் கொடுத்த நல்லெண்ணம் உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லெண்ணம் உடையவர்களாக வாழ்ந்து அதன் காரணத்தினால் இம்மையிலும் மறுமையிலும் இறைவனுடைய அன்பையும் அருளையும் நிறைவாக பெறக்கூடிய உயர்ந்த வாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.